அதாவது 1995 இப்போ வந்து 2026 105 கண்ட்ரிஸ். ஸோ வருஷத்துக்கு 3 கண்ட்ரி வீதம் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா நான்? அப்படி ஆவரேஜ் பண்ணலாம். ஆனா பிளான் பண்ணி 4 பண்ணாதனால சில வருஷம் 10 கண்ட்ரி பண்ணியிருப்போம். இனிஷியல் கேரியர்ல 5 வருஷத்துல ஒரு கண்ட்ரி பார்த்தோம். ஓகே. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டோட வெளிநாடு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இதெல்லாம் பார்க்கணும், நீங்க சின்ன குழந்தையில ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல, எனக்கு சிங்கப்பூர்லாம் எனக்கு வந்து எனக்கு ஜாதகம் காலேஜ் படிக்கும் போது நானும் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸும் ஜோசியரை போய் பார்த்தோம். அதுல மத்த 2 பேரும் வெளிநாடு போவாங்க, நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க, நான் தான் வெளிநாடு போயிருக்கேன். சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசையும் இருந்தது இல்ல. ஆனா என்னால முடியும்னு கூட நான் நினைச்சு பார்த்தது இல்ல. என்னமோ ஒரு ஒரு இவரோட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய குறிக்கோள். அவர் நல்லா வெளிநாடு போய் நல்லா வேலை நிமித்தமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 1-2 கண்ட்ரில நாங்க போய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்கிட்டோம். சோ இந்த மாதிரி டிராவல் தான் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குது. நிறைய கல்ச்சர்ஸை பாக்குறோம், நம்ம மனசை வேற விரிவாக்குது. சோ அது எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்து பொண்ணு வந்து கேட்பா இல்லையா, அந்த இங்க கூட்டிட்டு போங்க, டிஸ்னி லேண்ட் கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. 2009 எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த வால்ட் டிஸ்னியோடைய டிஸ்னி க்ரூஸ்ல போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுவுமே எங்களுக்கு ஃப்ரீயா தான் கிடைச்சது. எங்க அக்காவுடைய வீட்டுக்காரர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. என் பொண்ணு 10th நல்ல மார்க் வாங்க போறான்னு தெரிஞ்சு அதுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. அப்பதான் முறையா யூஎஸ்க்கு நாங்க ஹாலிடேல போனோம். போகும்போதுதான் எங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க இவரை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க போனாலும் எந்த கண்ட்ரி போனாலும் ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரியை பார்த்து போகணும் அப்படின்றது பண்ணிட்டோம். பட்ஜெட் விஷயத்துல கண்டிப்பா இது இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்.